ஓகே, ஜிசாக்கல்லா ஹை. ஓகே டன், ஜிசாக்கல்லா ஹை. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து ஷாலியா. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜிசாக்கல்லா ஹை ரமினா. எல்லாரும் ஜிசாக்கல்லா ஹை தான். அப்போ ஓகே, நல்லா கிளியராக கேட்குதானே? ஓகே தான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என் பேர் ஷாலியா. நான் வந்து அபெக்ஸ் லீடராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்க வந்தது ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹோமை நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் கொண்டு போக போகிறோம். இப்ப நாங்க ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருமே இந்த பிசினஸ்ல ஜாயின் ஆகி இருக்கிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரி அப்படித்தானே? அபெக்ஸ் அவுராங்கிற கம்பெனில ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஒரு கம்பெனில நாங்க ஒர்க் பண்றோம். ஸோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க எப்படி யூஸ் பண்றது, இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து நாங்க என்னத்தெல்லாம் எடுத்துக்கொள்றது, சரியா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இந்த அபெக்ஸ் அவுரான்னு சொன்னா இந்த கம்பெனி என்ன, இந்த கம்பெனி யாரு ஃபவுண்டர், இந்த கம்பெனியை யார் உருவாக்கினது, இது என்ன மட்டத்துல இப்ப ஸ்ரீலங்கால இருக்குது, இதுல இருந்து நாங்க என்னத்தை எடுத்துக்கொள்ளணும், அதாவது இதுல விஷன் என்ன, மிஷன் என்ன, இது என்னத்தை நோக்கி போகுது, இதுல என்ன சேல் ஆகுது, எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பையா நாங்க இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்ப்போம். ஏன்னா நான் ஃபுல்லா ஒரு நாளிலே ஒரு டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ண இயலாது. அதனால ஒரு குட்டி டைம் கொடுக்க வித்தின் ஹாஃப் அன் அவர் நாங்க இந்த விஷயத்த பார்ப்போம், சரியா? அதுல சிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுமே, அவங்களுக்கு டைம் கொடுக்கணுமே, அது சரி. ஓகே, நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்களும் பதில் ஒன்று போட்டா தான் அந்த இன்ட்ரெஸ்டா கொண்டு போறதுக்கும் நல்லா இருக்கும் செஷன். லைக் நான் மட்டும் தனியா பேசிக்கொண்டே இருப்பேன், நீங்களும் சும்மா அப்படியே இருப்பீங்க. ஓகேவா? அதனால நான் கொஸ்டின் கேட்க நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கோம் செஷன். ஓகே டன். இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களோட செஷன். ஓகே மீனா, ஓகே. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றேன். பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் எனிதிங் இஸ் பாசிபிள், சரியா? உங்களோட செல்ஃப நீங்க நம்ப இல்லாட்டி, உங்களை நீங்க நம்ப இல்லாட்டி இந்த உலகத்துல யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க, சரியா? எதையுமே பாசிபிளா எனக்கு செய்ய இயலும். இந்த பாசிபிளுக்கு முன்னுக்கு இருக்கிற ஐ எம் இம்பாசிபிள் தானே, அதை நீங்க மாத்தீங்க. ஐ ஆம் பாசிபிள், ரைட்? இது வந்து ஒரு இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, நான் இப்ப சொல்றேன். ஐ ஆம் பாசிபிள், தட் இஸ் நாட் இம்பாசிபிள். அது வந்து ஐ ஆம் பாசிபிள். அந்த தாட்ஸை மட்டுமே நீங்க வச்சுக்கோங்க. அதனால உங்களை நீங்க நம்புங்க. உங்களை நீங்க நம்பினாத்தான் உங்களுக்கு உங்களை முன்னுக்க கொண்டு போவே இயலும், சரியா? இப்ப யாருமே இல்ல, உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒரு ஆட்களுக்கு முன்னுக்க பத்தி கதைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி நான் இப்போ என்னையே நான் மோட்டிவ் பண்ணிக்கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரம் எல்லாம் இது வந்து ஒரு ஒரு டிப் ஒண்ணு, சரியா? ஏன் கண்ணாடிக்கு முன்னுக்க பத்தி நில்லுங்க, ஓகேவா? கண்ணாடி முன்னுக்க பத்தி நின்று நீங்களே உங்களுக்கு சொல்லி பாருங்க, என்னால ஏழும், நான் இதை செய்வேன், நான் இதை பேசுவேன், நான் இதை சேல் பண்ணுவேன் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ள வேணும். அதுதான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நீங்களே உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாட்டி, உங்களை நீங்க பிலீவ் பண்ண இல்லாட்டி, உங்களை நீங்க நம்ப இல்லாட்டி எந்த விஷயமும் பண்ண இயலாது. சோ நீங்க உங்களை நம்புங்க. உங்களால எதையும் பண்ண முடியும்ங்கிறத வந்து நீங்க நம்பிக்கையா, அதுல ஒரு பிலீவா, அதுல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க இருந்துக்கோங்க, சரியா? ஓகே, எல்லாருமே நல்லபடியா உங்களை உங்களை நீங்க நம்ப வேணும். அதை நம்பி நீங்க ஸ்டெப்பை வச்சு நீங்க முன்னுக்கு போவேன்னு சொல்லி நான் எல்லாரையும் விஷ் பண்றதோட இந்த செஷனுக்கு ஜாயின் ஆகிக்கிற எல்லாரையும் வார்ம்லி வெல்கம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்வைட் பண்ணிக்கொள்றேன். ஓகே டான், இப்ப நாங்க செஷன் கொடுக்க போவோம், சரியா? வெல்கம் டு அபெக்ஸ் அவுரா. இப்ப நான் வெல்கம் பண்ற மாதிரி தான் வெல்கம் டு அபெக்ஸ் அவுரா. இந்த இதுல 35 பேர் ஜாயின் ஆகிக்கிறீங்க. ஸோ இதுல நியூ ஜாயினர்ஸ் இருப்பீங்க, சாரி சேர்ந்து தேங்க்யூ மீனா அவங்களோட சிம்பிளுக்கு. அப்ப நீங்க அதுல நியூ ஜாயினர்ஸ் இருப்பீங்க. அதோட சேர்ந்து ஒரு 115 பாயிண்ட்ஸ் போட்டவங்க இருப்பீங்க. அதோட சேர்ந்து இப்போ ஒரு அபெக்ஸ் லீடர் மட்டத்துல இருப்பீங்க. ஸோ அதை விட கூட இருக்கிறவங்களும் இருப்பீங்க,
சரியா, நிறைய ஏர்ன் பண்ணி இருக்கிறவங்க இருப்பீங்க. ஓகேவா? அப்ப இந்த எல்லாருமே நாங்க எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணினோம். இப்ப நீங்க எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படித்தானே? நான் ஒரு பாயிண்ட்ஸுமே போட்டில்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து நான் போட வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. சோ அந்த பாயிண்ட்ஸ் இப்ப நீங்க போட்டுக்கொண்டு போறீங்க. உங்களை மாதிரி தான் இப்ப இருக்கிற டாப்ல இருக்கிற லீடர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி இப்ப அவங்க டாப்ல எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இப்ப புதுசா யார் யாரெல்லாம் எபிசோட் ஜாயின் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல டாப்புக்கு பேத்துக் கொள்ள வேணும் வித் திஸ் அபெக்ஸ் அவுரா அப்படின்னு சொல்லி போட்டு விஷ் பண்ணிக்கிட்டே நாங்க இப்ப செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வெல்கம் டு அபெக்ஸ் அவுரா. ஓகேவா? ஸ்டார்டிங் சொல்ல போனா நான் சொல்ல போனா இந்த அபெக்ஸ் அவுரான்னு சொல்றது. ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்களேன். முந்தையெல்லாம் என்ன சொல்றது, வெல்னஸ்ங்கிற விஷயம் வந்து முந்தி பெருசா யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன் அவங்களுக்கு நோய் நொடிகள் வந்து பெருசா ஐந்தது இல்லை. எங்கட மூதாதைகள் ஆயிக்கலாம், எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க. ஓகேவா? அவங்க எல்லாருமே மிச்ச நோயை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இது செஞ்சா எனக்கு இது வரும், அது செஞ்சா எனக்கு அது வரும், எனக்கு செய்ய தேவையில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்லி போட்டு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அப்படித்தானே? சோ இந்த வெல்னஸ் வந்து ஃபியூச்சர்ல இந்த வெல்னஸ் தான் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் அமைய போகுது. ஓகே, அப்ப நீங்க ஹாப்பியா இருக்கவங்க, நீங்க அந்த வெல்னஸ் பிசினஸ்குள்ளதான் தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சந்தோஷப்பட வேணும். ஓகே, இப்ப இதுல நான் சொல்றது, இப்ப நீங்க ஜாயின் ஆகிக்கிறீங்க தானே, நீங்க எங்களோட வெல்னஸ் பிசினஸ்க்கு நீங்க ஜாயின் ஆகிக்கிறீங்க. இந்த வெல்னஸ் ஸ்ரீலங்கால இப்ப 11 வருஷத்துக்கு மேல இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த அபெக்ஸ் அவுரா. சரியா? அப்ப இந்த அபெக்ஸ் அவுரா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேர் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு கீழே அவங்க கீழே சொல்லி போட்டுட்டு டவுன்லஸ் ரீசேலர்ஸ் மக்கள் அப்படியே ஜாயின் ஆகி பேத்திப்பாங்க கம்பெனி. ஓகே, அப்ப இந்த ஜாயின் ஆகி போறதுல எங்கட டீம் ஸ்பெஷலா, எங்கட டீம் வந்து ஒரு கலர்ஃபுல் டீம், பெஸ்ட் செலர்ஸ் இருக்கிற டீம். அதுல தான் நீங்க ஜாயின் ஆகிக்கிறீங்க. உண்மையிலே நீங்க அதை பத்தி சந்தோஷம் அடைவீங்க. உங்களுக்கு எப்படி எல்லாம் ட்ரைனிங் வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களை கைட் பண்ணணுமோ, நீங்க திங்கக்கிழமைக்கு இந்த விஷயம் செய்யுங்க, செவ்வாய்க்கிழமை இந்த விஷயம் செய்யுங்க, புதனுக்கு இந்த விஷயம் செய்யுங்க, வியாழன் இந்த விஷயம் செய்யுங்க, வெள்ளி இந்த விஷயம் செய்யுங்க, சனிக்கிழமை இந்த விஷயம் செய்யுங்க. அந்த 6 நாளையுமே பிரிச்சு உங்களுக்கு எப்படி எல்லாம் கைட் பண்ணிடலுமோ அப்படி எல்லாமே எங்களோட லீடர்ஸ் ஈவன் தோ என்னையும் எங்கட எல்லாரையுமே கைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணிக்கொண்டு அவங்க தார கைட்னஸையும் நாங்க எடுத்துக்கொண்டு நாங்க முன்னுக்கு போக வேணும். ஃபர்ஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற ருஷானி மிஸ் ஆர் சுரேஷ் சந்திரா, இவங்க வந்து ருஷானி மிஸ்ஸஸ் ருஷானி சுரேஷ் சந்திரா. இப்ப இவங்க வந்து இப்ப இந்த போஸ்ட் வந்து சீனியர் அபெக்ஸ் மேனேஜர். இந்த டைம் அவங்க எடுத்த போஸ்ட் தான் இது. இப்ப வந்து அவங்க எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இருக்கிறாங்க. சரியா? மோர் தேன் 2 crores மேல அவங்க உழைச்சிட்டாங்க. 2 கோடிக்கு மேல. சரியா? யார் அன்மியூட் பண்ணிக்கிறே? கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஓகே, டன். சரி, நான் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப இவங்க வந்து 2 கோடி ஏர்ன் பண்ணி 2 கோடிய உழைச்சி இவங்க எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இப்ப இவங்க இருக்கிறாங்க. சரியா? எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கிற ஒரு ஒரு ஆணிவேர். சரி, எங்கட ஆணிவேர்னு சொன்னா எங்கட டீம்ல இவங்க தான். இவங்க வந்து டாப்ல இருக்கிற லீடர் தான் இவங்க. ஓகேவா? அடுத்தது வந்து சஃபா சிஸ்டர். இப்ப ருஷானி சிஸ்டர் இருக்கிற சஃபா சிஸ்டர். சரியா? இவங்களுமே இது வந்து அபெக்ஸ் மேனேஜரா இருக்க டைம் எடுத்தது. இப்ப வந்து சஃபா சிஸ்டர் சீனியர் மேனேஜரா இருக்கிறாங்க. சரியா? கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல ஒரு நினைக்கிறேன் ஒரு 1.5 வருஷம் கூட இல்ல. ரைட்? இந்த 1.5 வருஷம் கூட இல்லாம அவங்க 1.5 கோடிக்கு மேல சம்பாதிச்சுட்டாங்க. அதுல இப்ப அவங்க சீனியர் மேனேஜரா இவங்க இருக்கிறாங்க. அடுத்தது எங்களோட ஒரு அப்லைனர், இது மிஸ்ட்ரா சிஸ்டரும் இப்ப மேனேஜர் ஆகிக்கிறாங்க. இது வந்து அவங்க டைமண்ட் எக்ஸிகியூட்டிவா இருக்கிற நேரத்துல எடுத்த போஸ்ட். இப்ப எங்களோட கேட்டகரி ஒவ்வொன்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது பாருங்க, எனது சீனியர் அபெக்ஸ் மேனேஜர், அப்ப இதுல வந்து டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ், அப்ப இந்த ஒவ்வொன்னு இருக்குதானே. அப்ப இந்த ஒவ்வொன்னு இருக்கிற நேரம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கேட்டகரி
இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க இப்ப புதுசா சேர்ந்துக்கிற நியூ ஜாயினர்ஸ் சொன்னா அவங்க வந்து 250 கம்ப்ளீட் பண்ண வேணும். 250 கம்ப்ளீட் பண்ணினா நீங்க தேங்க்யூ ரிஃப்தா, நீங்க வந்து அபெக்ஸ் லீடர். சரியா? நீங்க வந்து பெரிய லீடர் ஆயிக்கணும் அப்படி இப்படி நீங்க அபெக்ஸ் லீடர். ஓகே 2000 சாரி 250 சாரி 250 பாயிண்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு லீடர் இடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அதுக்கப்புறம் அப்படியே நீங்க சம்பாதிச்சு 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 போனேன்னா அதுக்கு பிறகு 5 லட்சம். முந்தி 3 லட்சம் தான் இருந்துச்சு, இப்ப 5 லட்சம் ஆகுது. அது வந்து மில்லியனர் கிளப் மெம்பர். ஓகேவா? அந்த 5 லட்சம் போறதுன்னு சொல்றது எவ்வளவு குயிக்கா எவ்வளவு குயிக்க போக வேணும், நாங்க அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். சரியா? அப்ப அப்படி போற நேரம் அதுல அவங்க மில்லியன் கிளப் மெம்பர். அதுக்கு போறோம் 25 லட்சம். 25 லட்சம் earn பண்ணினா பிளாட்டினம் எக்ஸிகியூட்டிவ். சரியா? அதுக்கு போறோம் 50 லட்சம் earn பண்ணினா டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ். நாங்க எவ்வளவு எவ்வளவு earn பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஒரு போஸ்ட் வந்து எங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? அதே மாதிரி 1 லட்சம், ஒரு crore, 1 crore, 1 கோடி earn பண்ணினா அவங்க வந்து அபெக்ஸ் மேனேஜர். 1.5 கோடி earn பண்ணா அவங்க வந்து சீனியர் மேனேஜர். 2 கோடி உழைச்சாங்கன்னா அவங்க எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். சரியா? இந்த மாதிரி அவங்க எவ்வளவுக்கு earn பண்ணிட்டு போறாங்களோ அவ்வளவுக்கு அவங்க மேல 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 இதுக்கும் மேல எக்ஸிகியூட்டிவ் மேனேஜருக்கும் மேல அவங்களுக்கு போக வேணும். சரியா? அப்ப அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரில்லியன்ட் டீம்ல, அப்படி ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு டீம்ல தான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க உண்மையிலே ப்ரௌட் ஆகணும். ஓகேவா? அடுத்தது இப்ப நான் கம்பெனி இப்ப ஃபர்ஸ்ட் எங்களோட டீமை பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்ப இது வந்து எங்களோட கம்பெனியை பத்தி பார்க்க போறோம். எங்களோட கம்பெனி வந்து 2014ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில இன்ட்ரடியூஸ் ஆகிச்சு. இதோட ஃபவுண்டர் வந்து சேஷன குணவர்தன சார். சரியா? என்ன இண்டஸ்ட்ரியில இது ஓபன் ஆகிச்சுன்னு சொன்னா ஹெல்த் ஃபுட், ஹெர்பல் ஃபுட். சரியா? ஆரோக்கியமானதும் ஹெர்பல் ப்ராடக்ட். அந்த 2 ப்ராடக்ட், சாரி, ஹெல்த் ஃபுட், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்டா ஸ்ரீலங்கால ஓபன் பண்ணினாங்க. சோ இந்த கம்பெனியோட மோட்டோ என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா ஹெல்தி அண்ட் வெல்தி லைஃப். ஹெல்தினா என்ன? ஹெல்தினா ஆரோக்கியமான லைஃப். வெல்தினா ஒரு செல்வ செழிப்பான லைஃப். ஏன்னா ஒரு எவ்வளவு தான் செல்வம் மீந்தாலும் பத்தாது அவங்க வந்து ஒரு லைஃப்ல ஹெல்தியா இல்லாட்டி. ஓகே, அப்ப ஹெல்தியாவும் இருக்க வேணும், ஆரோக்கியமாவும் இருக்க வேணும், அதோட செல்வ செழிப்பாவும் இருக்க வேணும். அதுதான் இந்த கம்பெனியோட மோட்டோவா, மெயின் மோட்டோவா இருந்துச்சு. அதுதான் இந்த கம்பெனி எங்க இருக்குதுன்னு சொன்னா கடுவல, கடுவல ரோட், மாலபேல தான் இது இருக்குது. ஓகே, அப்ப இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கம்பெனியோட அபெக்ஸ் அவரா கம்பெனி 2014ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கால ஓபன் ஆவிச்சு. சீக்ஷன சார் தான் இதோட ஃபவுண்டர் ஆகிக்கிறாங்க. இது லொக்கேட் ஆகிருக்கு, இது வந்து கடுவல ரோட், மாலபேல. சோ இண்டஸ்ட்ரி வந்து மெயினாவே ஓபன் பண்ணது ஹெல்தி ஃபுட் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட். த சேம் வே அந்த கம்பெனியோட மோட்டோ என்ன சொன்னா ஹெல்தி அண்ட் வெல்தி லைஃப். இதுதான் எங்களோட கம்பெனியை பத்தி ஷார்ட்டா நான் சொல்றது. பிரீஃப் பண்ணி சொல்ல போனா சத்தியமா இந்த டைம் எனக்கு பத்தாது. ஓகே, இது வந்து எங்களோட கம்பெனி எப்படி இருக்குது, இதுதான் நீங்க வெளியே நின்று பார்த்தா இதுதான் எங்களோட மெயின் கம்பெனி. சோ இது வந்து என்ட்ரன்ஸ். சோ நீங்க அதுல போனீங்கன்னா தட்டு துணி, சாரி, 3 தட்டுல இருக்குது. இது வந்து உள்ளுக்க. ஓகேவா? போனாங்க இதுல பேசி ஆட்களும் இருப்பீங்க. சோ போனவங்க தெரியும் இந்த கம்பெனி வந்து எவ்வளவு ஒரு நல்லா செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து மாலபேல இருக்கு. சரியா? அதே மாதிரி எங்கட ப்ரொடக்ஷன் எல்லாமே செய்யறது வந்து அத்துருகிரியில. அதுதான் எங்கட ஃபார்ம் ஹவுஸ். ஓகே, இதுக்குள்ள கேப்பீங்களே, இல்லாட்டி இதுக்குள்ளக்கா கம்பெனி இதுக்குள்ளக்கா ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொடக்ட் பண்றாங்கலாம் கேப்பீங்களே, அதனாலதான் சொல்றேன். அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து வேறையா இருக்குது, அது அத்துருகிரியில. ஓகே டன். இப்ப இவங்க தான் நான் சொன்ன சீக்ஷன குணவர்தன், எங்கட ஃபவுண்டர். ஓகேவா? இப்ப நாங்க வந்து 11வது வருஷத்தை நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் அபெக்ஸ் அவரால ஜாயின் ஆகி. சோ அதுல விஷ் பண்ணின ஒரு போஸ்ட் நான் அதுல போட்டிக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா the more you earn, the more you earn, sorry, the more you learn, the more you earn. இதுல மீனிங் என்ன ஆகுதுன்னு சொன்னா நீங்க எவ்வளவுக்கு தூரம் நீங்க படிக்கிறீங்களோ நீங்க அவ்வளவுக்கு தூரம் நீங்க earn பண்ணிக்கொள்ள. சரியா? உண்மையிலேயே இது வந்து 100% ட்ரூ ஸ்டோரி.
ஒரு விஷயத்த எங்களுக்கு தெரியாம இப்ப நீங்க ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட பத்தின ஃபுல் டீடைல் தெரியாம நீங்க அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண இயலுமா? கான் இயலாது, செய்ய இயலாது, சத்தியமா இயலாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா நீங்க இப்ப நியூ ஜாயினர் இருந்தா இதுல இங்கிலி மில்க் சிலவங்க பழைய பழைய ஆட்கள் கூட பழைய ஆட்கள் கூட எஸ் 100% தான். அப்ப நீங்க பழைய ஆட்கள் கூட சிலவங்க உண்மையிலே நான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேனே, யாரோட கதையும் தேவையில்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எங்க நானா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ங்கிற விஷயத்துல வந்து நிறைய விஷயங்கள் தேடி 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 படிச்சாரு. சோ அவர் வந்து சரியான ஒரு விஷயத்த சரியா இதுதான் பண்ண போறேன்னா அவர் ஒன்ன வச்சு செய்யல. நெட்வொர்க் பிசினஸ் வந்து நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சு செஞ்சு இருந்தார். சோ அவர் என்கிட்ட கேட்டார். அப்ப சேர்ந்து ஒரு 6-7 மாசம் ஆவிக்குது. நான் ஃபர்ஸ்ட் இன்கமும் எடுத்துட்டேன். அப்புறம் இதை பத்தி படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்ப அவரு கேட்டாரு, இங்கினி மில்க் இங்கினி வந்து இங்கினி மில்க் வந்து எதால செய்யறாங்க சொல்லுஷாலியா அப்படின்னா. அப்ப நான் இங்கினி மில்க் வந்து தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்கினியாட்ட தானே தேத்தாங்கொட்டை அப்படின்னு. சரி, இந்த தேத்தாங்கொட்டை மரம் எப்படி உனக்கு தெரியுமா? அது எங்கேயும் சொல்லு பார்ப்போம். அதுலயா இங்கினி மில்க்ல வந்து என்ன எல்லாம் இருக்குது, என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். இவர் என்ன நீ எபெக்ஸ்ல பத்தி எனக்கு சொல்ல வாரியான்னு சொல்லி போட்டு அவரு டீடைலா என்கிட்ட சொல்றாரு. இது தாங்கிக்குது, இது தாங்கிக்குது, இப்படித்தான் சொல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி அவர் கேட்கிறாரு. அப்ப நான் ஷாக் ஆகிட்டேன். சரியா? ஷொக் ஆயிட்டு அதுக்கு போறோம். நான் உண்மை நான் சேர்ந்துட்டு நான் மிச்சமா நான் நிறைய பேர் நான் வீட்டுல சொல்லிக்கிறேன். நான் வந்து ட்ராப் பண்ணி செஞ்ச ஒரு பிசினஸ் உண்மையிலேயே நான் உண்மையில நான் சரியா செஞ்சிருந்தா இந்த 1 இயருக்கு வந்து நான் உண்மையில வல்லாகி நான் வேற இடத்துல இருந்திப்பேன். அப்பிள்ஸ் லீடரை தாண்டியும் நான் இருந்திப்பேன். இப்பதான் நான் சரியா புடிச்சிட்டு வாரேன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அப்பனா அவனுக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி பேத்திருச்சு. என்னடா இவர் இப்படி கேட்டாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன நான் அதை பத்தின சரியான ஒரு படிப்பை வந்து நான் படிக்கல. அந்த ப்ரொடக்ட் ட்ரைனிங் சொல்லி போட்டு ஜூம் செஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த ஜூம் செஷன்ஸ் நீங்க மிஸ் ஆயிட்டீங்களா, அது ரெக்கார்டிங் தாராங்க. அது எதுவுமே நான் கிளியரா கேட்கறேன். இல்ல கேட்கறது போடுவேன் பார்ப்பேன். சோ அதை கேட்டுக்கிட்டே இன்னொரு வேலை செஞ்சுட்டு சோ அது வந்து மண்டைக்கேறது. சில விஷயங்கள் நாங்க படிக்கணும்னு சொன்னா நாங்க அதுக்கு டைம் ஒதுக்க வேணும். ஒரு கோப்பி பென்சில் எடுக்கணும், அதை வந்து நாங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நாங்க இதைத்தான் சொல்ல போறோம், இப்படித்தான் சொல்ல போறோம், இன்னதான் சொல்ல போறோம் அப்படின்ட்டு. வல்லாஹி நான் இப்ப நான் சொல்றேன், சில விஷயங்கள் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் இதை மறந்துடுவேணும், நான் இந்த கதைக்கு மறந்துடுவேணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த விஷயத்த நான் கதைக்க வேணும், இப்படித்தான் இந்த மாதிரி தான் சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சு இந்த புக்கோட தான் நான் வந்து உட்காந்துக்கிறேன். சோ நம்ம ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நான் ஒரு புக் ஒரு பென் கட்டாயம் எடுத்துக்கொண்டு வந்து அதுல நீங்க மார்க் பண்ணி வைக்க வேணும். நான் ஸ்டார்டிங்ல இருந்து செஞ்ச ஒரு விஷயம். தேங்க்யூ ஃபர்ஸ்ட்லா. ஸ்டார்டிங்ல இருந்து நான் செஞ்ச விஷயம் சொன்னா ப்ராடக்ட் எல்லாம் ஒரு புக்ல எழுதிடுவேன். சோ அந்த ப்ராடக்ட பாத்தீங்கன்னா என்னது நம்ம சும்மா வாசிச்சு நம்ம எழுதுற நேரம் வந்து விஷயங்கள் வந்து டக்குன்னு மைண்ட்ல படும். அது வந்து சைக்காலஜிக்கல். ஓகேவா? நம்ம ஒரு விஷயம் எழுதி பாருங்களேன். அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே மண்டையில அப்படி சர்வ் ஆயிருக்கும். எது தடுத்தாலும் எடுத்துன்னு சொல்லி போட்டு எந்த நேரத்துல எப்படி கேட்டாலும் எங்களுக்கு பால் போடணும். எப்படி பால் போட்டாலும் எங்களுக்கு அடிக்கணும். ரைட்? அது சுட்டி படிங்க. ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு ஒரு ½ சரி ஒதுக்குங்க. ஓகே, இந்த விஷயத்த நான் படிக்கணும். இப்ப நான் குரூப்ல அப்டேட் போடுறேன் தானே, நான் சிங்கள குரூப் நான் அப்டேட்ஸ் போடுறேன். அப்ப அப்டேட்ஸ் போடுற நேரம் வந்து நான் இருக்கிற விஷயத்த நான் அப்படியே ஃபோர்ட் பண்றேன். இல்ல ஓகே, அந்த விஷயத்த பத்தி தேடுவேன். இதுல யூடியூப்ஸ்ல இருக்குதா, இதுல அப்டேட்ஸ் இருக்குதா, இதுல எபெக்ஸரோல வேற என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி எழுதுதான் ஒவ்வொன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் போடுவேன். சரியா? அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நாங்க தேட 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 அந்த விஷயங்கள் எங்களுக்கு நிறைய கொண்டு கத்து தரும். நிறைய விஷயங்கள் அதில் படிச்சுக்கொள்வோம். அந்த நாங்க படிக்க என்ன ஆகும், நாங்க அந்த ப்ராடக்ட பத்தி கேட்கிற நேரமே நாங்க அந்த ஃப்ளூவண்டா நாங்க சொல்லுவோம். அது இப்படித்தான், இது இப்படித்தான், இப்படித்தான் சொல்லி நாங்க ஃப்ளூவண்டா சொல்ல எங்கட கஸ்டமர் வந்து எங்கட அந்த ஸ்ட்ராங்னஸ் அது வந்து இந்த அதுல இன்கிரீடியன்ஸ் வந்து அப்படி சொல்ற நேரம் அந்த கஸ்டமர் எங்களை பிலீவ் பண்ணுவாங்களா? அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு இன்கிரீடியன்ஸ் சொல்ற நேரம் அதுல தேத்தாங்கொட்டையும் சுகரும் நான் ஃபேட் மில்க்கும் இருக்குது. சோ அந்த கோப்பியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால நீங்க குடிச்சா வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும். அப்படி நீங்க கதைக்கிற நேரம் உங்களே பிலீவ் பண்றது வந்து கூட ஆயிருக்கும். சரியா? ஒருத்தர மூஞ்ச வச்சு, ஒருத்தர உடுப்பை வச்சு, ஒருத்தர் கதைக்கிற ஸ்டைல வச்சுதான் அந்த அட்ராக்ஷன்ஸ் கஸ்டமர் அட்ராக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, அப்ப அந்த கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு நாங்க வந்து எங்களோட பேச்சு எங்களோட சொல் வந்து கிளியரா போய்த்து அவங்களோட கஸ்டமருக்கு உள்ள வேணும். ஓகே, அப்ப அது உளுந்தாத்தான் அவங்களுக்கு சரியா அது அவங்களுக்கு படும். சரியா? மனசுக்கு பட்டா இதா இந்த
இந்த தலைக்கு பட்டா கொஞ்சம் இதாகும். பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல பட்டுருச்சுன்னா அவங்க எங்களை தான் நாடுவாங்க. அவகிட்ட சாமான் வாங்கினா சாமானுக்குள்ள விஷயத்த வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்குறோமோ அந்த ப்ராடக்டான சரியான ஒரு டீட்டெயிலா அவ தருவாள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கஸ்டமருக்கு வரவே. சோ கட்டாயம் படிச்சியா நீங்க ஃபுல்லா நீங்க அது பத்தின ஒரு ஒரு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணினா கட்டாயமா யூ கேன் ஏர்ன் மோர் அண்ட் மோர். ஓகே, அதைத்தான் இந்த சார் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இதுதான் எங்கட ஃபார்ம் ஹவுஸ், ரைட்? இதுதான் எங்கட ஃபார்ம் ஹவுஸ். எங்க இருக்குதுன்னு சொன்னேன், அத்துருகிரில இருக்கிறது. சரியா? நீங்க வந்து சும்மா எபெக்ஸ் அவுரான்னு சொல்லிட்டு சும்மா யூடியூப்ல அடிங்களே, இந்த வீடியோஸ் எல்லாம் வரும், உங்களுக்கு நல்லா பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த இருக்குது அப்பி அப்பிங்கிற ஒரு சேனல்ல எபெக்ஸ் அவுரா வின் அப்படின்னு ஒரு இதுல இந்த ப்ரோக்ராம் இருக்குது. நீங்க பாருங்க, பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோ நீங்க எடுத்துக்கொள்ளலும். அந்த வீடியோ நீங்க எடிட் பண்ணி உங்களோட டிக்டாக் சோஷியல் மீடியாஸ்ல வந்து நீங்க போடலும். சோ அதுல உங்களுக்கு ஒரு இன்கம் உங்களுக்கு மேல வரும். இப்ப ரூபவாகினில ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா, ரூபவாகினிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு பழைய ஒரு மீடியா, ஒரு சோர்ஸ், ரைட்? அப்ப அந்த ஒரு ரூபவாகினி சோர்ஸ்ல வர ஒரு விஷயம் வந்து பொய்யா இருக்காதுங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருக்குது. சரியா? அப்ப அந்த விஷயத்த ரூபவாணி இருக்கட்டும், ஐடிஎன் இருக்கட்டும், அந்த மாதிரி பழைய விஷயங்கள் வந்து பழைய ஆட்கள் கொண்டு போன சொன்னா இந்த மாதிரி விஷயம் நீங்க தேடி தேடி படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதை கொண்டு போயிடும். ஓகே, இப்ப நான் சொல்ல வந்தேன், நான் ஃபர்ஸ்டுக்கே சொன்னேனே, எங்கட மிஷன் வந்து நான் ஃபர்ஸ்டுக்கு சொன்னது என்னது? ஹெல்தி அண்ட் வெல்தி லைஃப். எங்கட மோட்டோ வந்து ஹெல்தி அண்ட் வெல்தி லைஃப். அப்பதான் நான் ஃபர்ஸ்டுக்கு சொன்னேன். ஓகே, இந்த மோட்டோவை நாங்க சரியா டிஸ்கிரைப் பண்ணி எங்கட விஷன் அப்படின்னு சொல்லி நாங்க சரியா பார்த்தோம்னா, எங்கட விஷன் என்னவா ஐக்கிய போகுதுன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி ஹெல்தி லைஃப், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. சரியா? அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில எங்களுக்கு என்ன எல்லாமே செய்யலுமோ, அதாவது இந்த எபெக்ஸ் எவரா ப்ராடக்டை வச்சு அவங்க ஒரு ஆரோக்கியமா அவங்க இருக்க வேணும், நாங்க இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மோட்டோ ஆயிக்குது, ஃபர்ஸ்ட் விஷன் ஆயிக்குது. சரியா? ஆரோக்கியமான ஹெல்தி லைஃப். செகண்ட் வந்து நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்ரீலங்கால மட்டுமே இந்த ப்ராடக்ட சேல் பண்ண வேணும் அப்படின்னு இல்லாம, அதையும் தாண்டி இந்த வேர்ல்ட் வைடா 178 நாடுகளுக்கும் மேல ஏற்றுமதியை செய்ய வேணும். டாலர்ஸ் கணக்குல நாங்க சல்லிய ஒழிக்கணும், அந்நிய செலாவணிய ஸ்ரீலங்காக்கு கொண்டு வர வேணும் அப்படிங்கிற விஷன் வந்து எங்கட செகண்ட் விஷனா இருக்குது. சோ தேர்ட் விஷன் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, தனிநபர்கள் வருமானத்தை அதிகரித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஏர்ன் பண்றோம், ஏன்னா நாங்க வந்து ஏர்ன் பண்றோம். இந்த ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கணும், வருமானத்தை வருமானம் வாரத்துக்கான ஒரு வேலையை வந்து இந்த எபெக்ஸோட கம்பெனி மூலமா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் இவங்களோட விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போன இந்த விஷயத்த, இப்ப நீங்க போயிட்டு ஒரு ஃபார்மசிலயோ அப்ப இல்லாட்டி ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்ல போயிட்டு என்னது ஸ்பிரிட் ஆஃப் ஃபேஸ் பேக் தாங்க அப்படின்னு கேட்பீங்களா? சத்தியமா அங்க இருக்குமானு ஷோர் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஃபார்மசில போயிட்டு இங்கினி மில்கோ இல்லாட்டி வேற சப்ளிமெண்ட்டை கேட்டாலும் அங்க இருக்காது. என்னண்டா இது வந்து மிச்சமாவே என்ன செஞ்சுட்டு போறாங்க, எங்கட கையில தான் இருக்குதே தவிர, கம்பெனியால டிரெக்டா எடுத்து நாங்க கொடுக்குறோமே தவிர, இது வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி போட்டுட்டு ஷாப்ல இல்ல டிவில நீங்க இதை அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க மாட்டீங்க பெருசா, அந்த மாதிரி இருக்குது. சோ இது தனிநபர் வருமானத்தை நாங்க எப்படி கூட்டுனா அவங்களுக்கு அவங்க எப்படி அவங்க வருமானத்தை ஈட்டுக்கொள்வாங்க, அவங்க எப்படி இந்த வேலை வாய்ப்புகளை அவங்க எடுத்துக்கொள்வாங்கிறது தான் இவங்களோட விஷயம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை, செகண்ட் வந்து நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்கிறது, மூணாவது வந்து தனிநபர்களோட வருமானத்தை அதிகரிக்கும். இதுதான் எங்கட மெயின் விஷயம். ஓகேவா? அடுத்தது என்ன சொன்னா, எங்கட ப்ராடக்ட் வந்து நிறையவே இருக்குது. நான் இது ஒவ்வொன்னா சொல்ல போனா சத்தியமா டைமே பத்தாது. இது வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க மெயினாவே. எங்க ஹெல்த் கேர், பியூட்டி கேர்ங்கிற கேட்டகரிக்குள்ள தான் இது எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. இதுல சில ப்ராடக்ட் இல்ல, இந்த இமேஜை மட்டும் வச்சுக்கொண்டு இவ்வளவு தான் நினைக்க வேணாம். இதுல சில ப்ராடக்ட்ஸ் இல்ல. சரியா? சோ நான் இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கொள்றேன் இங்கினி மில்க். சரியா? ஈஸியா உங்களோட மனையில பாடுறதுக்கு மாதிரி நான் எடுத்துக்கொள்றேன் இங்கினி மில்க். இங்கினி தேத்தான் கொட்டை, ரைட்? அதை நான் எடுத்துக்கொள்றேன். சோ இப்ப ஒவ்வொரு விஷயத்தை எடுக்க போனாலுமே நாங்க திங்கிற ஒவ்வொரு மரக்கறிலையும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நார்மலா. சரியா? தெரியும் நினைக்கிறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா கொட்டுக்கொல்லை, செண்டல்லா. கொட்டுக்கொல்லையில என்ன சும்மா சொல்றேன், ஞாபக சக்தி வளரும்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இது வந்து கொரக்கா. கொரக்கா வந்து கொரக்கா வச்சு குடிச்சா கொழுப்பெல்லாம் வெட்டிப்பட்டு போகும்னு சொல்லுவாங்க. ரைட்? அதுக்கப்புறம் வந்து வித்தானியா, அஸ்வகந்தா. அஸ்வகந்தா யூஸ் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இப்ப நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ பொட்டேட்டோ, அது மாதிரி கோரக்கிழங்குல வந்து கிருமி நாசினிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வட்டக்கால என்ன மாதிரி இருக்கு. முருங்கான்னு சொல்றது ஒரு ஒரு அயன், ஒரு இரும்புச்சத்து, கல்சியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை. சோ அதுலயுமே சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கொள்ளு. என்ன ஹோஸ் கிராம் கறி கொல்லுன்னு சொன்னா இது குதிரை திங்கிற கொள்ளு இல்ல, மனுஷனும் டயட்க்கு யூஸ் பண்ற கொள்ளு. சோ அதுவுமே வந்து என்ன எழுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் இது சொல்றேன். இந்த கொள்ளு, ரைட்? இப்ப நான் சொன்னேனே குதிரை திங்கிற கொள்ளு, அப்படித்தானே? பொதுவா இந்த ஹோஸ் கிராம் கறி அப்படிதான் சொல்லுவோம் நாங்க இத. சோ இது வந்து குதிரைக்கு ஏன் இதை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இது எவ்வளவுதான் இந்த கொள்ளை திண்டாலும் அவங்களோட உடம்பு வந்து பாரமாய்க்காது. சரியா? குதிரைங்கிறது எவ்வளவு வேகமா போகும் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். சரியா? அது ஒரு வேகமா ஓடக்கூடிய ஒரு மிருகம். சோ அது வந்து அவ்வளவு வேகமா போகுது. ஆனா ஒரு போஷணம் மிக்க ஒரு ஒரு ஹெல்த் லைஃப வந்து அது கொண்டு போகுது பிகாஸ் ஆஃப் கொள்ளு. சரியா? அதனால நல்ல ஒரு போஷணம் மிக்க ஒரு டயட் ஒண்ணு வேணும். நல்லா தின்னோனும் ஆனா உடம்பு போடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சத்தியமா இந்த ஹோஸ் கிராம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடும். அந்த மாதிரி இதுல ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து நான் மெயினா பார்க்க வேணும். ஓகே, இந்த கம்பெனி எங்க இருக்குதுன்னு தெரியும். இதுல ஃபவுண்டர் என்ன இருக்குன்னு தெரியும். இதுல விஷன் என்னன்னு தெரியும். இதுல என்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இருக்குதா? இந்த ப்ராடக்ட்க்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது? என்ன மாதிரி? இது ஹலாலா ஹராமா சொல்லி போட நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பிரச்சனை வந்து கஸ்டமர் கூட கேட்டிப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வேணும்? எஸ், இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் தான். ஓகேவா? நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சர்டிஃபை எடுத்துக்கிறாங்க. ISO 9001:215 எடுத்துக்கிறாங்க. ஸோ ISO 22,000 எடுத்துக்கிறாங்க 2018ல. அதுல வந்து குட்மேன் HACCP எடுத்துக்கிறாங்க. அதோட வந்து GMP எடுத்துக்கிறாங்க. அதோட FDA எடுத்துக்கிறாங்க. அதோட US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. த சேம் வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேத ஸ்டாண்டர்ட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் இன்டீரியர்ஸ் மெடிசின். சரியா? இவ்வளவு ஸ்டாண்டர்டும் வந்து நாங்க இருக்குது. நாங்க ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த சர்டிபிகேட் வந்து என்ன டைம் அப்பா போய் பேத்து கொண்டிருக்குது. சாரி, நான் முடிச்சிடறேன் குயிக்கா. இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்தத்தையா பார்க்கலாம். தேங்க்யூ மீனா. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ISO 9015. இப்ப இது சொன்னா நீங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ISO ப்ராடக்டா இருக்கட்டும், திங்ஸா இருக்கட்டும், ISO இல்லாம, அதாவது தர மேலாண்மை முறைமை உறுதி செய்யற சான்றிதழ் தான் இந்த ப்ராடக்ட் வந்து தரம் வாஞ்சது. இந்த ப்ராடக்ட வந்து நீங்க நல்லா பயம் இல்லாம யூஸ் பண்ணேலும் சொல்ற சர்டிஃபை ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இந்த ISO. சோ அது வந்து எங்க எஃபெக்ட்ஸ்ல ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி ISO 22,000 சொல்றது உணவு பாதுகாப்பு. மெசேஜ் வாசிக்கிறேன் சிஸ்டர். உணவு பாதுகாப்பு மேலாண்மை சான்றிதழ் வந்து பயமில்லாம பாதுகாப்பா விநியோகிக்கலாம். சரியா? இத வந்து நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த இது ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துக்கிறது தான் இந்த ISO 22,000. நீங்க செய்யுங்க சிஸ்டர், பரவாயில்ல, கொஞ்சம் தான் வீக்கெண்ட். ஓகே ஆகலாம் சிஸ்டர், ஜிசாக்கல்லாஹ். ஓகே, இது வந்து GMP, குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ். GMP சொல்றது குட் மேனுஃபேக்சர் பிராக்டிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு அந்த அது இதுல விளங்குது. குட் மேனுஃபேக்சர் பிராக்டிஸ், அதாவது தரமான உற்பத்தி நடைமுறைகளை பின்பற்றி தான் இது வந்து ப்ரொடக்ட் பண்றாங்க, இதை வந்து தயாரிக்கிறாங்கிறதுக்குள்ள சான்றிதழ் தான் இந்த GMP. அதே மாதிரி HACCP, ஹசார்ட் அனலைசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். ஓகேவா? அப்படின்னு சொன்னா இந்த 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 சர்டிபிகேட் என்ன சொல்றாங்கன்னா, உணவுல இருக்கிற ஆபத்துக்கள் குறைச்சி அதுல குறைக்கும் கட்டுப்பாட்டு முறைமையை காட்டும் சான்றிதழ் தான் இந்த கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். அந்த நீங்க இங்கிலீஷ்ல வேர்ட்ல விளங்கு தானே HACCPங்கிறத விட
ஸோ ஹசார்ட் அனலைசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். ஓகே, அதுதான் இந்த சர்டிஃபிகேட் ஸ்டாண்டர்ட். ஸோ அடுத்தது வந்து எஃப்டிஏ. எஃப்டிஏ சொன்னா ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா, இது வந்து யூஎஸ்ல இருந்து எடுத்த சர்டிபிகேட் உண்டு. ஸோ இதுமே ஒரு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அளவுகளை பூர்த்தி செஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு, அதாவது உங்களுக்கு சாப்பாட்டா இதை நீங்க பாவிக்கலும்பா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, இதை நீங்க பாவிக்கலும் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் ஸ்டாண்டர்டா தந்திக்கிறது தான் இந்த எஃப்டிஏ. ஓகே, அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா. முக்கியமா அது எங்களுக்கு வேணுமே. ஸ்ரீலங்கா எவ்வளவு தான் நாங்க ப்ரொடக்டா நாங்க என்னத்தான் சர்டிபிகேட் எடுத்தாலும், ஸ்ரீலங்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதால நாங்க சர்டிபிகேட் எடுக்க இல்லாட்டி அது ஒண்ணுத்துக்குமே இல்லை, அப்படித்தானே? சோ இலங்கை ஆயுர்வேத அமைச்சகத்துல அங்கீகாரம் எடுத்து இயற்கை மருந்து பொருட்களுக்கான சட்ட அங்கீகாரம் எடுத்துக்கிறது தான் இந்த சர்டிபிகேட். அவங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ஓகேவா, சோ இவ்வளவு ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்டும் எங்களுக்கு இருக்குது. அடுத்தது இப்ப எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க, சரிப்பா சரி, கம்பெனி ஓகே, ப்ராடக்ட் ஓகே, ஸ்டாண்டர்ட் ஓகே, என்னத்தை இது எப்படிதான் சம்பாதிக்கிறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றீங்க, சும்மா தான் சொல்லிட்டு போறீங்க, என்னத்தை வச்சு சம்பாதிக்கிறதுன்னு கேட்பீங்க. எப்படி ஏர்ன் பண்ற மெத்தட். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் டிரெக்ட் செல்லிங் மெத்தட். சரியா, டிரெக்ட் செல்லிங் மெத்தட்னு சொல்ற நேரம், ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிரெக்ட் செல்லிங், அப்புறம் சேல்ஸ் கமிஷன். இது ரெண்டு வேஸ் இருக்குது எங்க அபெக்ஸ் அவரால் ஏர்னிங் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல போனா இதுதான் லேசி. ஸோ நான் இதை எடுத்துக்கொள்றேன் இங்கினிமேல். ஓகே, இங்கினிமேல் ஹைலைட் பண்ணிக்கிறது நான் எடுக்கிறேன். இங்கினிமேலத்துல நீங்க எங்களுக்கு கம்பெனி எங்களுக்கு தருவாங்க 2590 ரூபாய்க்கு கம்பெனி எங்களுக்கு தருவாங்க, ரைட்? இதை நாங்க சேல் பண்ணலும் 2950 ரூபாய்க்கு நாங்க இதை சேல் பண்ணேன். சோ இதுல எவ்வளவு எங்களுக்கு வருது ப்ராஃபிட் மார்ஜின்? ப்ராஃபிட் மார்ஜின் வருது 360 ரூபா வருது. சரியா, அப்ப இந்த 360 ரூபா தான் உங்களோட டிரெக்ட் செல்லிங்ல கிடைக்கிற உங்களோட ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நார்மலா சொல்ல போனா உங்களோட லாபம் 2590 ரூபாய்க்கு கம்பெனில இருந்து எடுக்கிறீங்க, நீங்க வந்து 2950 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்ப அதுல 360 ரூபாய் ஆயிக்குது. எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கணக்கு இருக்குது. நியூட்ரிஷேக் ஆகிக்கிட்டும், எல்லா ப்ராடக்ட்லயுமே சில ப்ராடக்ட்ல 800 ரூபா, சில ப்ராடக்ட்ல 600 ரூபா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல அந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே ஒரு டிரெக்ட் ப்ராஃபிட் ஒன்று பார்க்கலும் இந்த ஐட்டம்ஸை நீங்க சேல் பண்ணினால். சரியா, இந்த இருக்குது நான் சொன்னது. சரியா, அப்ப 20 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 2950 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, 2590 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 390 ரூபா 360 ரூபா உங்களுக்கு கையில கிடைக்க போகுது. சரியா, சேல்ஸ் கமிஷன் சொன்னா சேல்ஸ் கமிஷன் வந்து ரெண்டு வகையா பிரிச்சுப்படுவது. ஒண்ணு வந்து ஆன் ஆர்டர் சேல்ஸ், மத்த வந்து டீம் ஒர்க் சேல்ஸ். சரியா, ஆன் ஆர்டர் சேல்ஸ் சொல்ற நேரம் எப்படின்னு சொன்னா நீங்க சேல் பண்ணீங்கன்னா சொன்னா நீங்க சேல் பண்ற ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் நீங்க கிடைக்கும். சரியா, இதுவே நீங்க 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்க பிசினஸ் செஞ்சு கொண்டு போற நேரம், நான் சொல்லிக்கிறேனே எப்பவுமே நான் சொல்லிக்கிறேன் 250 ஆர்பிஸ் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ண வேணும். இது வந்து கம்பெனியோட ஆர்டர், உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் கோடை நீங்க ஆக்டிவ் பண்றதுக்கு. ஓகே, அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கோடை ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா யூ ஆர் த டிஸ்ட்ரிபியூட்டர், ரைட்? யூ ஆர் த லீடர், யூ கேன் ஏர்ன் சம்திங், யூ கேன் டூ சம்திங், எனிதிங், ரைட்? அப்ப அந்த விஷயத்த நீங்க அப்ப நீங்க வந்து லீடருங்கிற தகமை அடைஞ்சதுக்கு அப்புறம், நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தகமை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க சேல் பண்ணீங்க தானே, அந்த சேல் பண்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்றது சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு 35,000 மேல நீங்க பிசினஸ் செஞ்சு உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நீங்க ஆக்டிவ் பண்ணிட்டீங்க. ஆக்டிவ் பண்ணி அடுத்த ஸ்டெப்டா நீங்க வந்து ஒரு 1,20,000 போறீங்க. ஒரு 1,20,000 வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க கடைக்கு, சேல்ஸை வந்து நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க கம்பெனிக்கு. அப்ப உங்களுக்கு சேல்ஸ் கம்பெனியால உங்களுக்கு ஒரு 6.6%, 8% கொடுக்க உங்களுக்கு ஒரு இதோட தருவாங்க. சரியா, ஒரு கமிஷன் தருவாங்க. சாரி ஒரு நார்மலான ஒரு கமிஷன் ரேட் ஒன்று உங்களுக்கு தருவாங்க ஆன் ஆர்டர் சேல்ஸ். டீம் ஒர்க் சேல்ஸ் சொல்ற நேரம் நாங்க சொல்ற மாதிரி இன்னும் நாங்க இப்ப நீங்க யார் மூலமா ஜாயின் ஆகி நீங்க இந்த பிசினஸ்க்கு வந்து ஜாயின் ஆகிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் பத்தி சொல்ல வேணும், நீங்களும் நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணி விட வேணும். அப்ப அந்த ஜாயின் பண்ணி நீங்க ஒரு டீம் ஒர்க் மாதிரி செஞ்சுட்டு போற நேரம், அந்த நீங்க 2 டீம் செஞ்சுட்டு போற நேரம் அந்த 2 டீம்ல இருந்து 6 to 8% விடும். 4 டீம் சொன்னா 12க்கும் 18% நடுக்க மாதிரி ஒரு கமிஷன் ஒன்று விடும். ஸோ அதை மேல போக அந்த சேல்ஸ் கமிஷன் வந்து கூடிக்கிட்டே போகும். ஸோ அதுலயுமே உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொள்ளலும். நெக்ஸ்ட் இப்ப இதுல நான் போட்டிக்கிறேன் ஏர்ன் பண்ணிக்கிற ஆட்கள். இவங்க வந்து ஜஹான், இவங்க ஒரு மௌலவியா,
ஸோ இவங்க இவ்வளோ earn பண்ணிக்கிறாங்க. இது வந்து பழைய போஸ்ட். அதே மாதிரி இவங்க வந்து நர்ஸ், இவங்களும் earn பண்ணிக்கிறாங்க. இதுவும் பழைய போஸ்ட், லாஸ்ட் இயர்ல உள்ளது. ஸோ அவங்க இப்போ மிச்சம் earn பண்ணிக்கிறாங்க. ஆம்பளைக்கு மட்டுமா பொம்பளைக்கும் இல்லை, நிறைய earn பண்ண வேண்டும். ஜக்கலா சிஸ்டர், இது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இவருமே இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இது வந்து எங்க ரிஸ்வானா சிஸ்டர். இவங்க வந்து இதுமே பழைய போஸ்ட், 2025 இருக்கிற போஸ்ட். இவங்க இப்போ அதுக்கும் மேல earn பண்றாங்க. மோர் தென் 1 வீக் 1 lakh earn பண்றாங்க per week. ஸோ அதே மாதிரி இது ஃபஹாயி, இவங்களும் ஆம்பளை பொம்பளை மட்டும்தான் செய்யலுமா, ஆம்பளை செய்யலுமாங்கிற கொஷனுக்கே இடம் இல்லை, யாரும் செய்யலும். எங்கட இப்படித்தான் செய்யவைங்கிற கேட்டகரி இருக்குது, அதை பத்தி செய்யலும். நான் சொன்னது இது மிஸ்ரா சிஸ்டர், நான் ஃபர்ஸ்ட்கே சொன்னேன். இது வந்து எங்கட சஃபா சிஸ்டர், மோர் தேன் 400 lakhs அவங்க earn பண்ணிக்கிறாங்க per வீக், 4 lakhs. இவங்க வந்து ருஷானா சிக்ஸ், எங்க டானிவேர், அவங்க வந்து ஒரு கிழமைக்கு 6,40,000 earn பண்ணிக்கிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு கிழமைக்கு 6,40,000 எங்க இருக்குன்னு யோசிங்க. உங்களுக்கு மேலாதது ஒண்ணும் இல்ல. ஓகேவா? நான் கம்பேர் பண்ணிடுறீங்கன்னு சொல்ல இல்ல, கம்பேர் பண்ணி ஜலஸ் ஆகிக்கொண்டு இன்கம் earn பண்ணணும்னு அப்படிலாம் சொல்ல இல்ல. ஓகேவா? அவங்களுக்கு அந்த விஷயத்த செய்யலுமெண்டா ஏன் எங்களுக்கு செய்யலது? அவங்களுக்கு இருக்கிற எல்லாமே தான் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் என்ன நீங்க கண்டுபிடிங்க. அது வந்து ஸ்பீச்சிங், நீங்க கதைக்கிற டேலண்ட் ஆகிக்கலும், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண டேலண்ட் ஆகிக்கலும், இல்லாட்ட ஒரு ப்ராடக்ட் நீங்க பாவிச்சு அந்த விஷயத்த பத்தி சொல்ற டேலண்ட் ஆகிக்கலும். ஏதோ ஒரு டேலண்ட் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. சரியா? அதனால நீங்க கட்டாயமா இதை வந்து நீங்க முழுக்க செஞ்சுட்டு போவேணும். அதே மாதிரி இந்த கம்பெனில பொறுத்த வரைக்கும் சும்மா நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு இருக்க மாட்டாங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நான் சரியா சொல்ல போனா, பேசும் தமிழ்ல சரியா விளங்குற மாதிரி சொல்ல போனா, ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க, அதை வந்து என்கரேஜ் பண்ணணும், அதை வந்து பாராட்டணும். ரைட்? அந்த விஷயத்த நாங்க பாராட்ட இப்ப பாருங்க, இதுல வந்து ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு சிம்பிள் போட போட எனக்கே ஹாப்பி ஆகுது. என் லீடர் பார்த்து எனக்கு ஒரு கைத்தட்டு போடுறாங்க. என்னோட சிஸ்டர் எனக்கு கைத்தட்டு போடுறாங்க. என்னோட சிஸ்டர் வந்து 100% சொல்றாங்க. அப்படிலாம் அந்த அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு என்ன தோணும், என்னன்னா நல்லா செய்யணும், என்னன்னா நல்லா இதை வந்து நான் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி போட எனக்கு தோணும். அப்ப அந்த மாதிரி வெரி குட், எஸ் ஷாமிலா. அப்ப வந்து எங்களை பாராட்டு கம்பெனி வந்து எங்களை பாராட்டுவாங்க. அது சின்ன சின்னதா இப்படி கூப்பிட்டு ஒரு 4 மூலைக்குள்ள வச்சு அப்படி பாராட்ட மாட்டாங்க. பெருசா மேடை அமைச்சு அதுக்கு லைட்னிங் அது இதெல்லாம் வச்சு பாராட்டு விழாக்கள் வைப்பாங்க. அந்த விழாங்களுக்கு நீங்க இது பண்ணுவேன். இப்ப இது பாருங்க, இவங்க 50,000 earn பண்ணிக்கிற தொழில் சுட்டி இந்த 50,000 earn பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு அவங்க பாராட்டு விழா நடந்துக்குது. சரியா? அந்த மாதிரி இவங்க வந்து 1 lakh. ரைட்? நான் சொன்னேன் ஆம்பளை பொம்பளைன்னா ஒன்னும் வித்தியாசம் இல்லை, அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள இல்லை. இப்ப இது வந்து 2 லட்சம், இது வந்து 4 லட்சம். அந்த மாதிரி இது வந்து பாருங்க 5 லட்சம், அப்ப இந்த 7 லட்சம். ரைட்? இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்க பாருங்க, இதுல எங்க சிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாமே சஃபா சிஸ்டர் இருக்கிறாங்க, விஷால் சிஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கும் ஏலும். இது வந்து மில்லியனர் கிளப், இது வந்து லீடர்ஸ், இன்கம் எடுத்த மெயின் லீடர்ஸ். இவர் தான் ரொஷானி, இவர் வந்து ஹிருனஸ், இவர் வந்து ரொஷானி சிஸ்டர்ட அப்லைனர். ஸோ இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இது வந்து முஷாஃபிரா சிஸ்டர், இவங்க வந்து வீல் சேர்ல தான் இருந்து கொண்டு இவங்களுக்கு இன்னொரு ஆள் இருந்தா தான் எல்லாமே செய்யலுங்கிற இடத்துல இருந்தும், பட் இவங்க ஆன்லைன்ல எனக்கு செய்யலும் அப்படின்னு சொல்லி போட்டு அச்சும்பட்டை காட்டி கொண்டு இருக்கிறாங்க இந்த முஷாஃபிரா சிஸ்டர். ஸோ இப்போ வந்து டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேல இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே செய்யலும், இல்லாம இல்லை. இது வந்து பேங்காக் போனது, இது வந்து பேங்காக் டிக்கெட் வின் பண்ண ஆட்கள், இது எங்கட லீடர், இது என்னோட லீடர். அப்ப இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட டிக்கெட்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ இது வந்து பேங்காக் டூர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அன்னைக்கு ஃபோட்டோஸ் தான் அனுப்பினாங்க. இது வந்து மலேசியன் டிக்கெட் வின் பண்ணினாங்க. மலேசியன் டிக்கெட் வின் பண்ணி அவங்க மலேசியா போனாங்க, வந்தாங்க. இது வந்து மலேசியா. அப்ப அந்த மாதிரி எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ புதுசா சேர்ந்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் வைப்பாங்க. இதை எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் எப்படி எடுக்கிறது, பிளேஸ்மெண்ட் நாங்க எப்படி ஜாயின் பண்றது, ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து என்னென்ன மாதிரி யூஸ் பண்றதுன்னு சொல்லி போட்டு ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் நீங்க உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. ஓகே? சிலவங்க கேட்பாங்க, நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கிறேன்னு சொல்றீங்க, பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்றீங்க, இதெல்லாம் வந்து பர்மிட் சிஸ்டம் தான் நீங்க செஞ்சுட்டு போறீங்க அப்படி சொல்றாங்க. நீங்க இவங்களுக்கு சத்தியமா நீங்க ரிப்ளை கொடுக்கவே வேணும். ப்ரமிட்னா என்னன்னு தெரியாது, எங்கட வந்து நெட்வொர்க் பிசினஸ் தான்,
அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா தான் உங்களுக்கு கதை கேளும். சரியா? சோ கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது என்ன சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்ல. சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ. அப்ப பிரமிட் சிஸ்டம்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்க கட்டியாக வேணும். அடுத்தது வந்து இந்த மாதிரி சேல் பண்றதுக்கோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான சேவிஸ் வந்து அவங்ககிட்ட இல்ல. பப்ளிஷா வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்றதுக்கு இல்ல. ஒரு ப்ராடக்ட் இல்ல. ஓகேவா? இந்த ஒருக்கா யூஸ் பண்ணா மறுக்கா டன் கிடைக்கிறதுக்கு ஈக்காது. ஓகேவா? அப்ப இதுல பாத்துக்கோங்க. அதிக நுழைவு கட்டணம், அது மாதிரி வெளிப்படையான வணிகம் மாதிரி இல்ல. அதோட உண்மையான அல்லது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தயாரிப்பு என்ன சொன்னேன், ஒருக்கா யூஸ் பண்ணா ஒருக்கா தான் யூஸ் பண்ண, மறுக்க இடத்துக்கு யூஸ் பண்ண இல்லாது. அரசாங்கத்துல சட்டப்பூர்வமான பதிவு செய்யப்பட்டில்ல. அதே மாதிரி விற்பனை செய்வதில் இல்லை. இவங்களுக்கு வந்து ஆள் சேர்க்கறது தான் முக்கியமான ரீசனா இன்றைக்கும். இதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க. உண்மை இந்த டியன்ஸ் வந்து நான் ஜாயின் ஆவினேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஜாயின் ஆகின முந்தி இப்ப வருஷ காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே இல்லாம போனா அது அப்படியே இது பண்ணிட்டேன். ப்ரமிட் சொன்னது அப்படியே ரிலீஃப் வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்யல. அப்ப அந்த மாதிரி கட்டம் இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சு இதை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? ஓகே, லாஸ்டா நான் சொல்றேன். நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் வர்க்க வாய்ப்பு வந்து நீங்க தேடிக்கொள்ளாம இருந்தா சாகும் வரையும் நீங்க ஒழிச்சு கொண்டே இருக்க வேணும். நான் முடிக்கிறேன். 9 மணி ஆகுது. ஜிசாக்கலா ஹைரா, இவ்வளவு நேரம் ஜாயின் ஆகி நீங்க இந்த விஷயத்த கேட்டுக்கொண்டிருந்தது. ஃபெடப்பாவும் இருக்கிறீங்க. 40 குறைஞ்சு பேர் அல்ஹம்துலில்லாஹ் 44 பேர் இருக்கிறீங்க. ஜிசாக்கலா ஹைரா. நான் லாஸ்டா சொல்ல வர்றது வந்து மணி இஸ் டூல். ஓகே, மணி இஸ் அ டூல். இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் மோர், பட் அபவுட் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃப்ரீடம். Stay focused, work hard, and let your hustle turn your dreams into reality. சல்லி மட்டுமே இல்ல வாழ்க்கை. இருந்தாலும் சல்லி இல்லாட்டி அந்த இடத்துல யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. சல்லிய வச்சுதான் செலவங்க இல்ல நிறைய பேரு. சரியா? ஒரு சல்லி இல்லாத ஆட்கள் எப்படி இருப்பாங்க? சல்லி இல்லாதவங்களை கேர் பண்ண மாட்டாங்க. எஸ், இல்லாதவங்க கேர் பண்ண மாட்டாங்க. சல்லி ஈக்கிறவங்களுக்கு பின்னுக்கால அப்படி ஒரு கூட்டம் நிற்கும். சோ அந்த கூட்டமா நீங்களும் நிக்க வேணும், நானும் நிக்க வேணும். சோ எல்லாருக்குமே ஜிசாக்கல்லா ஹைரா. இந்த ஜோனா ஜிசாக்கல்லா ஹைரா. ஓகே, நான் கொஞ்சம் சட் ரிப்ளை பண்ணிடுறேன். உண்மைக்கு ஜிசாக்கல்லா ஹைரா. ஓகே ஓகே, ஜிசாக்கல்லா எல்லாரும் மெசேஜ் பண்ணிருக்கேன். ஜிசாக்கல்லா ஹைரமா பேர் சொல்லி சொல்லி வாசிக்க ஆசை உண்மைக்குமே. ஜிசாக்கல்லா ஹைரா, ஜிசாக்கல்லா எல்லாருக்கும் பாரக்கல்லா ஃபீ. ஓகே அயலா சிஸ்டர், நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அயலா சிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேளுங்க. உண்மையிலேயே ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய சொல்றதுக்கு இருக்கும். ஏன் அவங்க அவ்வளவு அந்த லைஃப்ல பட்டி இருப்பாங்க. அந்த அந்த சில கல்லடிகள் சொல்லடிகள் எல்லாம் பட்டுதான் அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவ்வளோ அவ்வளோ விஷயங்களையும் தாண்டி தான் அவங்க இன்னைக்கு நிக்கிறாங்க. சோ கட்டாயமா அவங்க இத கட்டாயமா கேளுங்க. ஓகேவா? எனக்கு தந்த சப்போர்ட்டை நீங்க அவளுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஜிசாக்கல்லா ஹை. ஓகேமா, ஜிசாக்கல்லா ஹை. ஓகே அல்ல சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிசாக்கல்லா ஹைர் சாலியா சிஸ்டர், உண்மைக்குமே அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உண்மைக்குமே அவ்வளோ ஒரு எனர்ஜி ஒன்று வந்துச்சு எனக்குமே. ஜிசாக்கல்லா. ஓகே, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஓகே, எந்த எபெக்ஸ் ஆயிரா ஜேர்னி பார்க்கும். எந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன வந்து நான் யாரு, எங்க இருக்கிற, என்ன மாதிரி இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணினேன், யார் என்னை இன்வைட் பண்ணினேன், இந்த பிஸ்னஸ்ல நான் என்னென்ன கஷ்டப்பட்ட, எப்படி நான் முன்னுக்கு வந்த எல்லாத்தையுமே வந்து நான் உங்களோட இப்போ வந்து ஷேர் பண்ண போறேன். ஓகே, என்ன நேம் வந்து அஹ்லம். நான் வந்து கக்கிராவில் இருக்கிறேன். ஓகே, நான் இந்த பிஸ்னஸ் தொடங்கி இப்போ 1 இயரும் 4 மந்த்தும் ஈக்கும். 1 இயர் 4 மந்த் ஈக்கும். ஓகே, நான் வந்து இந்த எபெக்ஸ் ஆயிரா பிஸ்னஸை வந்து தொடங்குறதுக்கு முதல் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குதுன்னு பார்க்கும். நான் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்க்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, இந்த பிஸ்னஸை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னண்டா, இது வந்து நாங்க வந்து இப்ப பாருங்க, இப்போ ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஜாப்ல இருந்தாலுமே நாங்க வந்து எங்க ட்ராவல் பண்ண வேண்டி வரும். மார்னிங்கோட எழுந்தி குக் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து, வீட்டில் இருக்கிறவங்கள அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு நிறைய வேலை இருக்கும் வீட்டுல. அப்படி ஈக்க போக்குள்ள வேலைக்கும் போய்த்து வேற வந்து எப்படி தூரம், இப்ப வந்து ஒரு டீச்சர் ஆயிருந்தா இப்ப எங்களுக்கு பக்கத்துலயே ஒரு ஸ்கூல் ஒன்று தர மாட்டாங்க, தூரமா தான் தருவாங்க.
அப்படியெல்லாம் ஆனா வந்து இந்த பிசினஸ பாத்தீங்கன்னா என்ன வீட்ல இருந்து கொண்டு எங்களுக்கு கிடைச்சிற டைம்ல செய்யலும் எங்களோட ஃப்ரீ டைம்ல செய்யலும் அதுண்டு. இன்னொன்று வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுல பண்ண தேவையில்ல. இன்னொன்று வந்து ஃப்ரீ கைடன்ஸ். இப்ப வந்து எங்களுக்கு தேவையான கைட் எல்லாம் வந்து எங்களோட லீடர்ஸ் வந்து ஃப்ரீயா தராங்க. இன்னொன்று வந்து இதுல வந்து எப்படி எங்களுக்கு இப்ப நாங்க வந்து முஸ்லிம்ஸ், இப்ப நிறைய பேர் வந்து ஹலால் ஹராம் பாக்குற இதுல வந்து ஹலாலா மணி ஏர்ன் பண்ண இயலும். இன்னொன்று வந்து ஹெல்த், இப்ப எங்களோட ஹெல்த் இஷ்யூ எல்லாம் சரியாகும். இன்னொன்று வந்து எங்களுக்கு தேவையான மணி எங்களுக்கு கிடைக்கிய. இன்னொன்று தேவையான மணி கிடைக்கிறத விட்டு தேவைக்கு அதிகமாகவும் கிடைக்குது. இதுக்காகத்தான் நான் இந்த பிசினஸ சூஸ் பண்ணினேன். ஓகேவா? ஓகே, இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் என் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஓகே, நான் வந்து ஓ லெவல் எல்லாம் செஞ்சுட்டு ஏ லெவல் படிச்சுட்டு நான் கெண்டில ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சு கொண்டிருந்தேன். அப்ப வந்து எனக்கு சுகம் இல்லாம வந்து நான் வீட்டுக்கு வந்த பிறகு என் ஸ்டடி அப்படியே நிப்பாட்டி. அதுக்கு பிறகு வீட்லயே ஈந்தி எனக்கு என்ன செய்யற அடுத்தது என்ன செய்யறேன்ட்டு தெரியாத நிலைமை. இப்ப என்ன போன் நீக்கிற, எனக்குன்னு ஒரு போன் இல்ல, வாப்பட்ட போன். அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யற, போன் எடுத்துக்கொண்டு ரீல்ஸ் பாக்குற, யூடியூப் பாக்குற, அது இது செய்யற, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ற, சும்மா வீண் பேச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப்பை திறந்துட்டு வீணா பேசி கொண்டிருக்கிற. இன்னொன்னு என்ன, குரூப்புகளை திறந்து ஸ்டேட்டஸ் வீடியோஸ் போடுற. வேற வந்து கொஞ்சம் தான் அந்த ஆன்லைன் பிசினஸ், இந்த எப்படி ட்ரெஸ் விற்கிய, வேற வந்து சின்ன சின்ன அந்த ஐட்டம்ஸ் விற்கிற, அந்த மாதிரி செஞ்சு கொண்டு இல்லை. ஓகே, அப்ப அதுல வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகி போனேன். இன்னொன்று என்ன செய்யற, அடுத்தது என்ன செய்யறேன்னு தெரியாத அளவு. இன்னொன்று வந்து எனக்கு ஒரு சாமான் தேவை, ஒரு ப்ராடக்ட் ஒன்று தேவை, இப்போ ஒரு உடுப்பு ஒன்று தேவை அப்படின்னா நான் இப்ப வாப்பா கிட்ட போய்த்து, நானா கிட்ட போய்த்து, உம்மா கிட்ட போய்த்து கேட்டுக்கொண்டிருந்த நேரம். இப்ப என்ன அந்த டைம் வந்து கேட்க கூட அவங்கள்ட்ட இருக்கும், சில நேரம் இல்லாம இருக்கும். அவ வந்து நான் கேட்க போய்கிட்டு வாப்பா வந்து என்ன இல்லாட்டியும் என்ன சரி செய்ய எனக்கு பாப்பா வந்து என்ன சரி செய்ய எனக்கு வாங்கி தந்துடும். இன்றைக்கு கேட்டா நாளைக்கு. ஆனா வந்து எனக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்கிறோமோ என்ன, இப்ப எல்லா படிப்புக்கும் செலவழிச்சு எல்லாம் செஞ்சு இடையிலேயே வந்து ஸ்டாப் பண்ணி படிப்பையும் சுகம் இல்லாம வந்து இப்ப வீட்டுல இருந்து நான் கஷ்டம் கொடுக்குறோமோ. எனி டைம் வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிற எப்படின்னா, கடை சாப்பாடு தின்ற கூட, கடை சாப்பாடு இப்ப நிறைய தின்ற கூட இப்ப அதெல்லாம் வந்து பாப்பாக்கு நான் கஷ்டம் கொடுக்குறோம். எனக்கு தேவையானதுல இப்ப ஒண்ணு சில கட்ட பாப்பா வாங்கி கொண்டு தரான் மாதிரி. அப்ப நான் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு. இன்னொன்று வந்து சில நேரத்துல வாப்பா கிட்ட இல்லாட்டி நான் உமா கிட்ட போறேன். இன்னொன்னு எனக்கு ஒரு சாமான் இப்ப ஆன்லைன்லயோ இல்லாட்டி கடையிலயோ பார்த்தா எனக்கு அதை வாங்கணும். அதுக்கு வந்து யார்கிட்ட சரி இப்ப என் சாட்சிகள்கிட்டையும் சரி யார்கிட்டையும் சரி டக்குனும் அந்த சல்லிய வாங்கி அதை சாமான வாங்கிக்கணும், எப்படி சரி வாங்கணும் அப்படி. அப்ப வந்து அப்படி இந்த நான் தான் இப்ப இப்ப வந்து எப்படி இருக்கிறேன். இப்ப வந்து ஓகே, நான் புறவைக்கு நான் இப்ப எப்படி இருக்கிறேன்னு சொல்றேன். ஓகே, எனக்கு இந்த பிசினஸ இன்ட்ரடியூஸ் பண்ண யாருன்னு பார்த்தா முஷஃபிரா சிஸ்டர். எப்படி முஷஃபிரா சிஸ்டர் எனக்கு இந்த பிசினஸ் உள்ளுக்கு இன்வைட் பண்ணின்னு பார்க்கும். இப்ப முஷஃபிரா சிஸ்டர் வந்து எப்படி சொல்ற, எனக்கு வந்து முஷஃபிரா சிஸ்டர் தான் ஆணிவேர். யார் இவ மேலையும் மீக்கிறாங்க லீடர், ஆனா வந்து எனக்கு முஷஃபிரா சிஸ்டர் ஆணிவேர். இப்ப முஷஃபிரா சிஸ்டர் வந்து என்னை இந்த பிசினஸ் உள்ளுக்கு இன்வைட் பண்ண போயிட்டு தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இருக்கிறேன். முஷஃபிரா சிஸ்டர் வந்து ரிஷியோயில் ஆன்சரா ஷாப் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்த ஃபீட்பேக்ஸ் போட்டிருந்தேன். அப்ப நான் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டேன். அப்ப முஷஃபிரா சிஸ்டர் எனக்கு பிசினஸ் உள்ளுக்கும் இன்வைட் பண்ணினேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. அப்ப நான் வந்து ஜாயிண்ட் ஆகுமா தேவையில்லையா எனக்கு வந்து பயம். இப்ப இது வந்து இப்ப சாலியா சிஸ்டர் லாஸ்ட்டுக்கு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்கேம் ஆயிக்குமா அந்த பயம். அப்ப வந்து எனக்கு ஐடென்டிட்டி கொடுக்க பயம். அப்ப நான் பார்த்தேன் இதுல நாங்க சல்லியும் கற்றல்ல ஃப்ரீ கைடன்ஸ். அப்ப நாங்க ஏன் பயப்படணும், அப்ப வாப்படத்தை கொடுப்போமான்னு பார்த்து இல்ல எங்கடத்தையே கொடுப்போமே அப்படின்ட்டு எது வந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு ஜாயிண்ட் ஆகி அப்ப வந்து நான் ஃபெஸ்ட்டுக்கு வந்து இன்கம்
விஷ் பண்ற இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கும் இல்ல. விஷ் பண்ற செஷனுக்கு தான் ஜாயின்ட் ஆவினேன். அப்ப பார்த்தா ருஷானி அக்கா இன்னும் இன்னும் லீடர்ஸ் இன்கம் எல்லாம் ஷேர் ஆகல. இப்படி ஏர்ன் பண்றாங்கல்ல அப்படின்ட்டு பார்த்து ஆசையோண்டு வந்து அப்போ உடனே ரிஜிஸ்ட்ரேஷனை போட்டோம். இப்போ ஒன்சரா ஷோப்பும் இது என்ன ரிஷுவலும் கேட்டு அதையும் ஆர்டர் போட்டு அப்ப நான் கொஞ்சம் வெயிட் கூட அப்ப வெயிட் கூட 67 கிலோ இந்த அப்ப வந்து இங்கினிமேல் காட்சினியா அதையும் வந்து ஆர்டர் போட்டு யாரு முஷஃபிரா சிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அதையும் ஆர்டர் போட்டாச்சு. சரியா போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு என்ன இப்ப போட்டுட்டு திங்ஸும் வந்துட்டு எனக்கு திங்ஸ் வருமா 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 அப்ப முஷாஃபிரா சிஸ்டர் எனக்கே தான் சொல்லி தந்த ஆர்டர்ஸ் போடுற மெத்தட் எல்லாம் அப்ப நானே ஆர்டர் போட்டு எல்லாம் செஞ்சு அப்போ ஒரு 5 டேஸால திங்ஸ் வந்துட்டு திங்ஸ் வந்து அப்ப நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணி பாக்குறதுக்கு முதல் வந்து இப்ப 5 டேஸ் ஆயிட்டு நான் ஆர்டர் போட்டு அதுள்ளுக்கே நான் எப்படியுமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்துட்டேன். ஆர்டர்ஸ் எடுத்து அப்ப நான் ஜாயிண்ட் ஆகி ஒரு 2 வீக்ஸ் 1 வீக்குள்ளுக்கு எப்படியோ நான் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது என்ன பாருங்க செப்டம்பர் 5 எப்படியோ என் ஃபோன் வந்து டிஸ்பிளே வைத்து அது சுட்டி எனக்கு கிளியரா விளங்குது இல்லொண்டு. செப்டம்பர் 5 எப்படியோ நான் என்ன யூஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். அதே பாருங்க செப்டம்பர் 20 ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து எடுத்தீரேன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணின 2000 கம்பெனிக்கு 2024 12ஆம் மாசம் 6ஆம் தேதி. அந்த டைம் வந்து என் இன்கம் வந்து 2 லட்சம். ஓகேவா ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி விசிட் பண்ண 12ஆம் மாசம் 6ஆம் தேதி 2024. அந்த டைம் என் இன்கம் வந்து 2 லட்சம். ஓகே இப்ப நான் ஆஃப்டர் விசிட் கம்பெனிக்கு போயிட்டு வந்த பிறகு கம்பெனி போன உடனேயா எல்லாரும் என்ன செய்யற ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டோ எடுக்கிற கம்பெனில வைத்து கம்பெனிக்கு முன்னுக்கு நின்று உள்ளுக்கு நின்று இன்னொன்று கம்பெனி ஃபுல்லா வீடியோ எடுக்கிற அப்படி இப்படி எடுக்கிற எல்லாரும். அப்ப கம்பெனி வீடியோ எல்லாம் எடுத்து என்னையும் வச்சு நான் என்ன வச்சு அப்படியெல்லாம் போட்டோ எடுத்து நாங்க ஸ்டேட்டஸ்ல போடுறேன். அப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் கம்பெனிக்கு விசிட் பண்ணினா அப்படி இப்படின்ட்டு இப்ப ஒரு மெம்பரை இன்வைட் பண்ணாலும் அப்படி எனக்கு அவ்வளோ ஒரு இது எப்படி சொல்ல எங்கட கம்பெனி மாறி தண்ட ஒரு தொழில் மாறி அப்ப எல்லாருக்கும் அப்படி பெருமை அடிச்சு திரியிற. அப்ப வந்து சரியா கம்பெனிக்கு போயிட்டு வந்து 12ஆம் மாசம் 6ஆம் தேதி கம்பெனியை போயிட்டு வந்து அப்ப 12ஆம் மாசம் 21ஆம் தேதி மில்லியனர் கிளப் மெம்பர் 12ஆம் மாசம் 21ஆம் தேதி எனக்கு முஷஃபிரா சிஸ்டர் விஷ் பண்ணி போட்ட போஸ்ட் தான் இது. அதோட வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து மில்லியனர் கிளப் மெம்பர் மீட்டிங் 2025 1ஆம் மாசம் 1ஆம் தேதி. பாருங்க இதுல வந்து சஃபா சிஸ்டர் ருஷானி அக்கா வேற மிஸ்ரா சிஸ்டர் ரிஸ்வானா சிஸ்டர் ஷுஹாதா சிஸ்டர் அஃப்ரா சிஸ்டர் ரின்சா சிஸ்டர் எல்லாரும் மீக்கிறாங்க. ரிஷ்தா சிஸ்டர் எல்லாரும் மீக்கிறாங்க. வேற ஹெருனா சார் எல்லாரோடையும் ஃபர்ஸ்ட் மீட். அப்ப அங்க போனதோட உண்மைக்குமே சொல்லணும் இப்ப நாங்க எவ்வளவு இன்கம் எடுத்தாலும் பரவாயில்லை ஃபர்ஸ்ட்டுக்கு கம்பெனிக்கு விசிட் பண்ணுவோம். கம்பெனிக்கு விசிட் பண்ண 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 ஆசை கூடுற நாங்களும் இந்த மாதிரி எங்களோட லீடர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு அந்த ரெகக்னேஷன் பண்ணுவாங்கல்ல இது மேடையை கூப்பிட்டு அது இது விஷ் பண்ணி அவங்க வந்து மைக்ல பேசி அப்படியெல்லாம் நீங்க போட்டு அதெல்லாம் பார்க்கக்கிட்டே ஆசை. அப்ப வந்து எனக்கு அப்படியே ஒரு ஆசை சரி நாங்க இன்னும் வந்து ஏர்ன் பண்ணணும் இன்னும் முன்னுக்கு போகணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் இந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு போனேன். ஆனா வந்து உண்மைக்கும் சொல்லணும் எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை பிசினஸ் தொடங்கி. என்ன சொன்னா எனக்கு வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் மீக்கி இன்னொன்று வந்து எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிற இன்னொன்று என்னால ஏலும் யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்ல. இன்னத்தர் என்ன எழுப்பி விடணும் தூக்கி விடணும் எந்த இதுவுமே எனக்கு தேவையில்லை என்னால முன்னுக்கு வரையும் அப்படி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஈக்கிற சுட்டியும் தான் இன்னும் இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு போறேன். சரியா எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப்பை எதிர்பார்க்கறதுக்கு முதல் நீங்க யோசிங்க ஏன் நாங்க இன்னொருத்தரோட ஹெல்ப்பை எதிர்பார்க்கணும் எங்களுக்கு என்ன ஏலா ஏன் நாங்க இன்னொருத்தரோட ஹெல்ப்பை எதிர்பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க இப்ப நீங்க கொஞ்சம் ஷாலியா சிஸ்டர் அதை செஞ்சாங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன ஏலா அடுத்தவங்களுக்கு ஏழுமேடா ஏன் எங்களுக்கு ஏலா கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப எல்லாரும் செய்யறாங்க ஏன் எங்களுக்கு ஏலா
எங்களுக்கு மேலும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஈக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த எபெக்ஸ் ஆயிரம் பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆக இயலும். சரியா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்கமெண்ட் ஆகி டியூஸ்டே 19 நவம்பர் நான் வந்து என் சேலரி அப்படி சேர்த்து ஃபர்ஸ்ட் வித்ட்ரோவல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வித்ட்ரோவல் வந்து நவம்பர் 19 டியூஸ்டே 60,000 என் அக்கௌண்ட்டுக்கு வருது. ஓகே. அதுக்கு பிறகு டியூஸ்டே 19 டிசம்பர் 90,000, அதுக்கு பிறகு 1,00,000, அதுக்கு பிறகு 170. இது வந்து என்ன இன்கம் வித்ட்ரோவல் இன்கம் தான் நான் இதுல போட்டிக்கிறேன், பார்த்தா விளங்கும். ஓகே. இது வந்து எபெக்ஸ் ஆயிரம் ஸ்னெகி ஃபங்க்ஷன் 2025 2ஆம் மாசம் 1ஆம் தேதி. நான் நினைக்கிறேன் இந்தியோட 1 இயரும் 5 டேஸும்னு நினைக்கிறேன். 1 இயரும் 5 டேஸும் இந்தியோட இந்த ஃபங்க்ஷன் நடந்து இதுல வந்து இந்த டைம் 2ஆம் மாசம் 1ஆம் தேதி நான் 5 லட்சம் இன்கம் எடுத்திருந்தேன். அப்போ வந்து எனக்கு சர்டிபிகேட் கப் வேற பெட்ஜ் ஒன்று கிடைச்சிச்சு. அப்போ வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம பாருங்க லாஸ்ட்டுக்கு இந்த 2 லட்சம் இது ஒரு 8-10 பேருக்கு மாதிரி எங்கட கையால சர்டிபிகேட் பெட்ஜ் அவங்களுக்கு கொடுக்க வச்சாங்க, ரெகக்னைஸ் பண்ணாங்க. சரியா? இந்த ஃபங்க்ஷனுக்கு போன நேரம் நான் எங்களோட டீம்ல இருக்கிற எல்லா லீடர்ஸையும் மீட் பண்ணினேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்று வந்து என்ன உண்மையை சொல்ல போனா நான் வந்து இப்போ ஓலவல் வரையே செஞ்சேன். ஓலவலுக்கு பிறகு எந்த இதுவுமே இல்லை, அப்படி ஒரு அப்செட்ல இந்த இப்ப எந்த மணில எந்த உமாவை அங்க இங்க கூட்டிட்டு போற வந்து எந்த செலவுல வந்து வீட்டுல இப்ப எங்கட பாப்பா வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைப்பாரு. அப்ப வந்து அவர் வாங்காம எந்த செலரில வந்து நான் வாங்கி கொண்டு வைத்து அப்படி வச்சக்கூடிய இன்னொன்று பாப்பாக்கு ஒரு பிரச்சனையோண்டு வரப்போக்கிட்ட எந்த சல்லியா கொடுக்குற, இன்னொன்று எனக்கு தேவையான இதுகளை நான் வாங்கி கொள்றேன். உண்மைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இந்த டைம் அது. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் உண்மைக்கும் அவ்வளோ சந்தோஷம். இப்ப வந்து சீட்டு பிடிக்கிறதா இருக்கட்டும், இன்னொன்று என் உமாவுக்கு கொடுக்குற, பாப்பாவுக்கு கொடுக்குற, தங்கச்சி நானாகளுக்கு கொடுக்குற, இன்னொன்று கேட்கிறவங்களுக்கு கொடுக்குற. இப்ப இந்த பிசினஸ் செய்யறதுக்கு மாதிரி யாருக்குமே என்ன கணக்கில்லை. எப்படின்னா படிப்பையும் முட்டுட்டு வீட்டுல வந்து சும்மா தண்டம் மாறிக்க அப்படின்னு தான் சில எல்லாருமே அப்படி நினைச்சு கொண்டு அப்ப இந்த பிசினஸ் தொடங்கின பிறகு எல்லாரும் வந்து எப்படி அவ்வளோ ஒரு மரியாதை சல்லிக்கிற இவ ஹாலியா சிஸ்டர்ஸ் என்ன மாதிரிதான் சல்லி இந்த எல்லாருமே பின்னுக்கால வருவாங்க. அப்படி ஒரு மரியாதை. எல்லாரும் கேட்கிற என்ன மாதிரி பிசினஸ் எப்படி போகுது, இப்ப நீங்க பிசினஸ் அப்படி இப்படின்னு அவ்வளோ இது எல்லாருமே அப்படி. எனக்கு அந்த டைமே எனக்கு பெருமையாய்க்கும். நீங்க எல்லாம் இப்ப இந்த கிளாஸ்லயும் தான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸும் தான் படிச்சிருக்கிறேன். ஆனா வந்து ஏ லெவல் செஞ்சு போட்டு வீட்டுல சும்மா தான் இப்ப வரைக்கும் வைக்கிறாங்க. அடுத்தது என்ன செய்யறேன்னு ஒரு இதொண்டு இல்லை. ஆனா வந்து அல்லாட ஏற்பாடு தெரியா நான் ஏ லெவல் செய்யல, அவ்வளோ ஒரு கவலை. ஆனாலும் வந்து எனக்கு இந்த பிசினஸ் வந்த பிறகு அப்படி ஒரு சந்தோஷம். ஏ லெவல் செஞ்சிருந்தாலுமே நான் ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லாட்டி என்ன சரி ஒரு ஜப்புக்கு வைத்தும் இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணவும் மாட்டேன். இன்னொன்று இவ்வளோ சந்தோஷமா இருக்கவும் மேல வீட்டுல இருந்து கொண்டு அழகா ஏர்ன் பண்ணி கொண்டு சந்தோஷமா இருக்கிறேன். இன்னொன்று வந்து நான் சொல்லணும், இந்த பிடிஎஃப் வந்து நான் போன வருஷம் செஞ்சது. என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். இந்த போன் வந்து கீழே விழுந்து டிஸ்பிளே வைத்து அது சொல்லி நான் இந்த பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணல, பழைய பிடிஎஃப் வச்சுதான் இந்த மீட்டிங் செய்கிறேன். இதுல வந்து எக்ஸ்ட்ராவாகவும் மெட்டாகவும் ஒன்று நினைச்சு கொள்ளுவானும். இன்னொன்று வந்து நான் எனக்கு கல்யாணம் என் வெட்டிங் 2025 11ஆம் மாசம் 23 நடந்த. அப்ப வந்து நான் நினைச்சு கொண்டீங்க என் வெட்டிங்க எந்த இன்கமால செய்யணும் என்று. ஆனா அதுக்குரிய இன்கம் வந்து எனக்கு வரல. ஆனாலுமே வந்து இப்ப வந்து எல்லார்ட கனவும் என்ன, இப்ப பொண்ணு உடுக்குற இப்ப ஒரு கல்யாணத்துக்கு உடுக்குறதும் சரி, அடுத்தடுத்த உடுப்புகள் வாங்குறதும் சரி, இப்ப வந்து அழகா செய்யணும் என்று. ஆனா வந்து என் எபெக்ஸ் ஆயிரம் இன்கமால தான் என் வெட்டிங்க்கு நான் என் ரூம் செட் வாங்கினது, வேற வந்து என்ன என் வெட்டிங் உடுப்பு வாங்கினது, வேற என் மேக்கப் செலவு, வேற வந்து ஸ்டேஜ் அடிச்சது, வேற வந்து போற வார செலவு எல்லாமே வந்து எண்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம என் ரூம் செட் கபர்ட்ல இருந்து கட்டில இருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து எல்லாமே வந்து நான் என் எபெக்ஸ் ஆயிரம் இன்கமால வாங்கினேன். அதோட ரிங் ஒன்று வாங்கினேன்.
வேற வந்து என் என்கேஜ்மெண்ட் டைம் மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட எந்த இன்கம்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம் யாருக்குமே. இப்ப நிறைய என் கனவாய்ந்து என்ன எந்த கல்யாண நேரம் என்ன பாப்பா அம்மாக்கு கரைச்சல் கொடுக்க போற எந்த இன்கம்ல எடுக்கணும் அந்த மாதிரி. அப்ப வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் என் உமா அப்பாட என்ன என்ன செலவு வந்து குறைச்சக்கூடிய இது எனக்கு இந்த எபெக்ஸ் ஆயிரம் தந்துச்சு. அதோட வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுத்த, அதுக்கப்புறம் ஃபோன் ஒன்று எடுத்த, மிச்சம் வேலை நான் இந்த எபெக்ஸ் ஆயிரம் பிசினஸ்ல ஜாயிண்ட் ஆகி செஞ்சிக்கிறேன். சரியா? ஓகே. என்னோட ட்ரீம் இப்ப என்னன்னா என்ன நானாம் இன்னொரு பிசினஸ் ஒன்று தொடங்கி வைக்கிறேன். அதுக்கு என்னால வேண்டிய ஹெல்ப் பண்ணணும். அதோட வந்து என் தங்கச்சிக்கு ஒழுங்கா வெட்டிங் பண்ணி கொடுக்கணும். அதோட உமா அப்பாவை கடைசி வரைக்கும் என் எபெக்ஸ் ஆயிரம் இன்கம்லயே பார்க்கணும். யார்கிட்டயுமே ஹை ஏந்து விடாம அந்த மாதிரி. இன்னொன்று வந்து எங்கட இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் வந்து என் மைனிக்கு வெட்டிங் ஈக்கு. அந்த மைனிக்கு வந்து என்னையால ஏழுமான கோல்ட் இப்ப அவங்க எதிர்பார்ப்பாங்களே அந்த அளவுக்கு அவங்களுக்கு செய்யக்கூடியதெல்லாம் செய்யணும். இன்னொன்று என் ஹபிக்கு வந்து ஒரு பைக்கோ இல்லாட்டி என்ன சரி ஒரு வெஹிக்கிள் ஒன்று எபெக்ஸ் ஆயிரம் இன்கமால எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கிற. ஓகே, நாங்க வந்து மீட்டிங்கை இன் பண்ணி கொள்ளுவோம். தேங்க்யூ இவ்வளவு நேரம் என் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுக்கொண்டீங்க எல்லாருக்கும். சிஸ்டர் மீட்டிங்கை இன் பண்ணுவோமா? ஜெசாக் அல்லாஹ் ஹைர்.